நானுமே வந்து நிறைய கிளைண்ட்ஸ் கிட்ட பார்த்துருக்கேன். பிகாஸ் ஒருத்தவங்க சீட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அது ஏன் அப்படின்றத தோண்டி பார்த்தா அவங்க சொல்கிறது வந்து ஐ எம் நாட் கெட்டிங் எனஃப் அட்டென்ஷன் ஆர் ஐ எம் பீங் கண்ட்ரோல்ட், மை பார்ட்னர் இஸ் நாட் ரெஸ்பெக்டிங் மீ, என்னோட ஃபேமிலி கூட செட் ஆகலை, கல்யாணம் ஆரம்பத்துலேருந்தே சண்டை தான் மேம், இதெல்லாம் தான் ரீசன்ஸாக சொல்கிறாங்க. இதெல்லாம் கரெக்ட், தப்பு. ஐ மீன் கரெக்ட்னா இதெல்லாம் வந்து வேலிடான ரீசன்ஸ் தான், பட் சீட்டிங்க்கு கிடையாது. கவுன்சிலிங்க்கு வேலிடான ரீசன்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு கவுன்சிலிங்கோ ஒரு ஏதாவது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்குமே தவிர்த்து சீட் பண்ணணுன்றது வந்து அதுக்கான சொல்யூஷன் கிடையாது. ஸோ இப்படிலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல உங்களுக்கு தெரியுது உங்கள் பார்ட்னருக்கு உங்களுக்கு செட் ஆகலை, உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்கல, உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு மதிக்கலன்னு, அப்போவே நீங்கள் அதை வந்து எடுத்துகிட்டு வந்து இஃப் யூ கம் டு அ கவுன்சிலர் ஆர் அ மேரேஜ் தெரபிஸ்ட் இட் would have been sorted. பட் என்கிட்ட வரும்போதே இதெல்லாம் தான் காரணமாக இருந்திருக்கும், பட் இட் ends up in cheating and then it gets very ugly. அந்த அக்லியான ஸ்டேஜ்க்கு அப்புறம் என்கிட்ட வரும்போது the number of things that I can do is minimized. நீங்கள் முன்னாடியே வந்திருந்தீங்கன்னா இதை நம்ம வேற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பட் இப்போ ஆல்ரெடி அக்லி ஆயிடுச்சு, பட் they still want to continue the marriage அப்படின்னும் போது அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து திரும்பவும் ட்ரஸ்ட் பில்ட் ஆகணும், அது வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு. அண்ட் இன்னொரு பார்ட்னருக்கும் வந்து டக்குன்னு ட்ரஸ்ட் பில்ட் ஆகாதுல்ல, ஏன்னா சந்தேகப்பட்டுட்டே இருக்காங்க, எனக்கு நிம்மதியே போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் சீட் பண்ணி மாட்டிக்கிட்டு அந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணும்போது அந்த நேரத்தில் தான் நிறைய பேர் கவுன்சிலிங் வராங்க.